தெய்வங்களின் திருமண நாள்னு சொல்கிற பங்குனி உத்திர திருநாள் தாங்க இன்றைக்கி தான் வந்து முருகர் தெய்வானையை திருமணம் பண்ணதாகவும், பெருமாள் லக்ஷ்மி தாயாரை திருமணம் பண்ணதாகவும், சிவன் பார்வதியை திருமணம் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. ரங்கமன்னார் ரங்கநாயகி கல்யாணமும் இன்றைக்கி தான் நடந்ததாக சொல்கிறாங்க. இந்த பங்குனி உத்திர திருநாளில் எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லையம்மன் கோயிலில் காசி விஸ்வநாதர் சமேத விசாலாட்சிக்கு திருக்கல்யாணம் நடந்துச்சு. இந்த திருக்கல்யாணத்தோட காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ஐயர் வந்து தாலி காட்டுறாரு இல்லைங்களா, இந்த தாலியை வந்துட்டு மூலவருக்கு கொண்டு போயிட்டு கட்டுவாங்க. அந்த நிகழ்வு இப்போ நடக்குது பாருங்கள். இந்த தாலி இங்கே மூலவருக்கு கட்டி முடித்ததுக்கப்புறமா காசி விஸ்வநாதர் சமேத விசாலாட்சி இவங்களுக்கு தாலி கட்டி முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது வந்து உற்சவரான காசி விசாலாட்சி தாயாருக்கும் கல்யாணம் நடக்குது. ஸோ இங்கேயும் தாலி கட்டி நிகழ்வு நடக்குது பாருங்கள். இந்த தாலி கட்டுற நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறமா எங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா வெகு நாட்களாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு இந்த சாமியை வேண்டிக்கிட்டு, காசி விஸ்வநாதர் விசாலாட்சியை வேண்டிக்கிட்டு இந்த சாமியை சுற்றி வருவாங்க. மாலை போட்டுக்கிட்டு ஒரு 3 சுற்றி வருவாங்க. அப்படி சுற்றி வந்து அந்த மாலையை கொண்டு போய் வீட்டில் பத்திரமா வச்சுருப்பாங்க. கூடிய விரைவில் இந்த மாதிரி சுற்றி வரவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது இங்கே அனுபவபூர்வமான உண்மை, ஐதீகமும் கூட. அதனால் இங்கே வந்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு இதுக்கு சுற்றி வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே தீபாராதனை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வடை பாயசத்தோடு சாப்பாடு பிரசாதமாக கொடுத்தாங்க.